பூஜை ரூமுங்கிறது எப்போவுமே வீட்டு நடு சுவத்தில் பிரம்மஸ்தானத்தில் தான் நம்ம வைக்கணுங்க. ரூமில் வைக்கிற சாமி நம்மளுக்கு வந்து அந்த போர்டில் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து எப்போவுமே நிலத்தை பார்த்த வரை தான் நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு பீடிங் அடிச்சு விட்டு அது வந்து நிலத்தை பார்த்த மாதிரி, அதாவது சாமி சிலைகள்லாம் உள்ளே எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. சிலைகள் வந்து நம்மளுக்கு அதில் இருந்ததுன்னா வாஸ்துகிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. இன்றைக்கி வந்து பூஜை ரூம் அப்படின்னா நம்ம வீட்லேயே தனிப்பட்ட முறையில் ஒரு சில பேர் வந்து ரூமே கட்டுவாங்க. கோயில் மாதிரி கட்டி நம்மளுக்கு வந்து உள்ளேயே பெரிய பங்களாவாக இருந்ததுன்னா கோயில் மாதிரி கட்டி டெய்லி நம்ம அபிஷேகம் பண்ணுறது, டெய்லி விசேஷங்கள் பண்ணுறது, அது மாதிரி செய்வாங்க. பட் சின்ன வீடாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கபோர்டு அது மாதிரி அடிச்சுக்கணும். அல்லது நம்ம வந்து ஒரு பாத்ரூம் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு செவுத்துலேயே கூட நம்ம பூஜை ரூம் வச்சு நம்ம பண்ணலாம். சரிங்களா? அது மாதிரி நம்ம பண்ணோம்னா ஒரு சிறப்பாக இருக்கும். இது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னோம்னா, எப்போவுமே பூஜை ரூம் அப்படிங்கும்போது ஹாலில் தான் நம்மளுக்கு இருக்கணுங்க. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இதே பாத்ரூம் இங்கே இருக்குது அப்படின்னோம்னா, இது வந்து நம்ம இதில் நம்ம ரெண்டாக தடுத்துட்டு இது வந்து பாத்ரூமை போட்டுட்டு இது வந்து பூஜை ரூமை போட்டுக்கலாம். பூஜை ரூமாக போட்டுவிட்டோம்னா நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் இது பூஜை ரூம் எப்படி பண்ணோம்னா, இது வந்து தனியாக ஒரு செங்கல் போட்டு கட்டிடுறோம். பாத்ரூம் இது வந்து பாத்ரூம் அப்படிங்கும்போது தனியாக பண்ணிடுறோம். இதிலிருந்து நம்ம செங்கல் போட்டு திரும்ப இங்கே ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு செங்கல் வச்சு அப்புறம் நம்ம வந்து இதை பண்ணணும்னா இன்னொரு செங்கல் வைக்கிறோங்க. செங்கல் வைக்கும்போது இதுக்கு நடுவில் நம்ம வந்து மணல் கொட்டிக்கிட்டு இந்த ரூம் தனியாக காட்டிடுறோம். இது வந்து பூஜை ரூம் தனியாக காட்டிட்டோம்னா இது நம்ம எப்போவுமே கிழக்கு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு ஆயிருங்க. இது எப்போவுமே நம்ம கிழக்கு பக்கம் தான் இருக்கணுங்க. இது இன்னொன்று தனிப்பட்ட முறையில் என்னென்னா, அதாவது கோயில் அப்படிங்கிறது வந்து தனியாக அங்கங்கே கட்டி வச்சுருக்காங்க. அந்த கோயிலில் போய் நம்ம கும்பிட்றது தான் நம்மளுக்கு சிறப்புங்க. வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பூஜை ரூம் இருக்கிறது சரியாக வராது. அதில் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், இந்த கபோர்டு வாங்கி அடிச்சுக்குவாங்க. இந்த கபோர்டு வாங்கி அடிச்சிட்டோம்னா சரி, அல்லது ஒரு நம்ம இந்த வால் இருக்குது பார்த்திங்களா, இந்த வால்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு 3 அடி உயரத்தில் நம்மளுக்கு வந்து சின்னதாக நம்ம பண்ணிக்கிட்டோம்னா சரிங்க. ஆனால் இதுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஜன்னல் இருக்கணுங்க. ஜன்னல் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு நேராக நம்மளுக்கு வந்து ஜன்னல் இருந்ததுனா தான் அப்போ இதுக்கு ஓப்பன் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஆனால் எப்போவுமே ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா அது வந்து ஒரு பூஜை பொருட்கள் வந்து நம்மளுக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். தேவையில்லாத பொருட்களை அதில் சேர்த்தக்கூடாது. அப்போ அசிங்கமான விஷயத்தில் அங்கே வச்சுட்ருக்கக்கூடாது. பழைய நம்மளுக்கு வந்து விளக்கு இதெல்லாம் நம்ம வந்து கழுவாமல் இருந்தது அப்படின்னோம்னா அது நம்மளுக்கு சரியாக வராது. அதாவது நம்ம அந்த ரூமில் வைக்கிற சாமி நம்மளுக்கு வந்து அந்த போர்டில் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து எப்போவுமே நிலத்தை பார்த்த வரை தான் நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு பீடிங் அடிச்சு விட்டு அது வந்து நிலத்தை பார்த்த மாதிரி, அதாவது சாய்வு அப்படி இருக்கணுங்க. அதாவது நம்ம இப்படி நிமித்திட்டு இருந்ததுன்னா அப்போ நம்ம வானத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இப்படி சாஞ்சு மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட பூமியை நம்மளோட நிலத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் வைக்கணுங்க. சாமி சிலைகள்லாம் உள்ளே எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. சிலைகள் வந்து நம்மளுக்கு அதில் இருந்ததுன்னா அது டெய்லி நம்மளுக்கு வந்து நைவேத்தியம் நம்மளுக்கு வந்து பூஜைகள் நம்மளுக்கு செய்யணுங்க. அதனால் வந்து சிலைகள் எதையும் வைக்காமல் இருக்கிறது சிறப்பு. அதே சமயத்தில் பழைய பொருட்கள் அதில் தேங்கவே விடக்கூடாது. பழைய பொருட்களை க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்போ பழைய மயிலிறகு கிடக்கும், அல்லது நம்மளுக்கு வந்து பழைய விளக்குகள் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாதுங்க. அதுக்கு கீழே இன்னொரு கபோர்டு அடித்து பழைய பொருட்கள்லாம் நம்மளுக்கு வந்து சாமி துணிகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த சாமி துணிகள்லாம் கீழே நம்மளுக்கு வந்து வச்சிடணும். அப்போ மேலே வந்து நம்மளுக்கு வந்து சாமி சிலைகள் சாமியோட அந்த படங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சிறப்பு. இந்த சங்கு இருக்கும், மற்ற விஷயங்கள் எங்கேயாவது போகிற பக்கமெல்லாம் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு இந்த பெரிய குப்பை மாதிரி நிறச்சி வச்சுருவாங்க. அவ்வளோ இருக்கவே கூடாதுங்க. குறிப்பிட்ட விஷயங்கள் பவர் அதிகமாக இருக்கா அப்படின்னு நம்ம ஆறாவில் செக் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதனால் செக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எந்தெந்த நம்ம வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சிறப்பாக இருக்கும். பூஜை ரூமுங்கிறது எப்போவுமே வீட்டு நடு சுவத்தில் பிரம்மஸ்தானத்தில் தான் நம்ம வைக்கணுங்க. இந்த ஓரத்தில் தெற்கு செவுத்து ஓரத்துலையோ மேற்கு செவுத்து ஓரத்துலையோ வடக்கு செவுத்து ஓரத்துலையோ வைக்கக்கூடாது. அதே நம்மளுக்கு ஈசானியம் அப்படிங்கிற இடத்துல நிறைய பேர் நம்ம ஈசானியத்தில் வைப்பாங்க. ஈசானியத்தில் வச்சாங்கன்னா அது வெயிட் ஏறிக்கும். அப்போ ஈசானியத்தில் வைக்கவே கூடாதுங்க. ஈசானியத்தில் வச்சோம் அப்படின்னோம்னா வெயிட் ஏறிக்கும். ஒரு சில பேர் ஓப்பன் பேஸ்லேயே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அது தவறு. கண்டிப்பாக பிரம்மஸ்தானத்தில் தான் நம்மளுக்கு வந்து பூஜை ரூம் வைக்கணும். அதனால் இதில் பூஜை ரூமில் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.